Good morning students. நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அந்த சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த சாப்டர் நமக்கு முடிஞ்சிடும். ஏன்னா அதில் வந்து எல்லாம் பார்த்தோம் இல்லையா, மீனிங்ஸு டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதனுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதனுடைய கம்பெனியோடைய டைப்ஸு, அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடைய டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதில் வந்து கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் பார்த்தோம், ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் பார்த்தோம், மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் பார்த்தோம், கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் பார்த்தோம். இப்போ நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ், அதாவது ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேயா. ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ், அதாவது ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. தீஸ் கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிஸ் ஆர் meant to provide residential accommodation to their members on ownership basis or on rent. People who intend to build houses of their own join together and form housing societies. These societies advance loans to members drawable over a period of 15 to 20 years. Housing building societies, on the other hand, contract houses for their members instead of the granting loans to them. These are house construction societies which acquire land, construct houses and rent them to members. The member tenant, however, can own the houses after paying the cost. ஹவுசிங் சொசைட்டி, ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து இந்த ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மெம்பர்ஸுக்கு சொந்தமாகவோ அல்லது வாடகைக்கோ என்ன செய்யுது, ஹவுசிங், அதாவது வீடுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சொசைட்டி. மேலும் வந்து இது வந்து என்ன சொல்லப்படுகிறது, ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேயா. அதாவது ஓனா வீடு கட்ட விளையக்கூடிய அந்த சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள அந்த மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஒன்று திரட்டி அந்த அவங்களுக்கு இந்த வீடு கட்ட இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக ஏற்பாடு செய்து கொடுக்குறார்கள். ஓகேயா. மேலும் இந்த சொசைட்டியை பொறுத்தவரை உறுப்பினர்களுக்கு சுமார் 10 முதல் 20 அதாவது டியூன்னு சொல்லுவாங்களே, தவணை, அந்த தவணையில் வீட்டுக்கடன் கொடுத்து அவங்கள வந்து சொந்த வீடு கட்டிக்கொள்ள அந்த உதவுகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சில கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா சரி, மொத்தமாக இந்த காலி நிலங்கள்லாம் இருக்குல்ல, இது லேண்டு, அந்த லேண்டை வாங்கி வீடு அதை அங்கே அவங்களே வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்து உறுப்பினர்களுக்கு வாடகைக்கு வீடுகளை விடவும் செய்கின்றன. இந்த மாதிரியும் இந்த கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டி இருக்குது. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து அந்த வீட்டில் வந்து அந்த வாடகைக்கு குடியிருக்கலாம், அல்லது அந்த நபர் அந்த வீட்டில் முழு மதிப்பையும் செலுத்தி கூட அதன் உரிமையாளராகவும் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. இதுதான் வந்து ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேயா. கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி அப்படின்னா உழவர்கள் இருக்காங்களே, விவசாயிகள், அந்த விவசாயிகளுக்கான இந்த கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. when various farmers in a village pool their land together and agree to treat the pooled piece of land and as one big farm for the purpose of cultivations, purchase the necessary inputs for the cultivations and market the crops jointly, they are assumed to have formed a cooperative farming society. Such a society for its proper working elect its office bearing on the basis of one member one vote. இந்த வேரியஸ் ஃபார்மர்ஸ், பல தரப்பட்ட இந்த உழவர்கள் இருக்காங்களே, அவங்க அந்த வில்லேஜில் இருக்க அந்த உழவர்கள் எல்லாரும், அந்த உள்ளூரில் லோக்கலில் அந்த இருக்க அவங்க எல்லாரும் ஒன்று கூடி, அவங்க எல்லாரும் உள்ளூரில் இருக்க இந்த விவசாய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்டில் தனித்தனியே பயிரிடுவதற்கு, அவங்கவுங்க லேண்டில் பயிரிடுவதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தங்களின் நிலங்களையும் ஒன்று திரட்டி, ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க, அவங்களுடைய நிலங்களை எல்லாம் ஒன்று திரட்டி பெரிய சைஸாக அந்த நிலத்தை கொண்டு வந்து அந்த நிலத்தில் வந்து பேரளவில் விவசாயம் செய்ய உதவக்கூடிய ஒரு சொசைட்டி தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. மேலும் இந்த சொசைட்டியை பார்த்திங்கன்னா சச் சொசைட்டிஸ் ப்ராப்பர் ஒர்க்கிங், நல்ல ஒரு ப்ராப்பரான முறையில் நடக்கக்கூடியது மட்டும் வந்து இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்க மெம்பர்ஸுகளுக்கு ஒன் மெம்பர் ஒன் ஓட் அந்த பேசிஸில் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுடைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த ஆஃபீஸ் bearer look after the proper cultivation of new farm that emerges after the land of various farmers has been pooled. The ownership of the land still lies with the respective members of society and they withdraw from the society whenever they so like. அனைத்து
அனைத்து விவசாயிகள் இருக்காங்களே, இந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, அவங்க அந்த நிலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து அதெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க கல்டிவேஷன் பண்ணுவதற்கு ஒரு சங்கமாக செயல்பட்டால், அதை வந்து அவங்க அந்த கல்டிவேஷன் பண்ணுற அந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்களே, உழவர்கள், அவங்களுக்கு அந்த நிலம் உரிமை பாதிக்கப்படாது. ஓகேயா? மேலும் வந்து அவங்க வந்து அனைவருமே வந்து என்ன செய்வாங்க, இந்த சொசைட்டியில் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அமைத்து அவர்களே வந்து என்ன செய்யலாம், ஒரு இது மேனேஜ்மெண்ட் டீமையும் அமைச்சுக்கலாம், ஒரு குழுவையும் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ளே அந்த உழவர்களுக்குள்ளே வந்து ஒரு சங்கத்தை நிர்வகிக்க வேண்டும். ஓகே, அவங்களுக்குள்ளே ஒரு டீம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே அந்த சங்கத்தை அவங்களே என்ன செய்ய வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, besides land, the farmers also contribute to various productive assets as well as their labor for the purpose of cultivations, whereas they get rent for their land and productive assets they get wages for their labor. அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டாக பயிரிட வேண்டும், இல்லைன்னா வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து மார்க்கெட்டிங் அந்த சந்தைக்கு தேவைக்கு ஏற்ப அந்த அந்த கிளைமேட் இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை, அதை ஒட்டி எந்த மாதிரி அது பயிர்கள், அதாவது எந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் போடுறது, விளைவிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு செய்வாங்க. மேலும் வந்து அந்த நிலத்தில் வந்து பங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பங்காக கொடுக்க விவசாயிகளுக்கு வாடகைக்கு கூட, அதாவது இந்த குத்தகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குத்தகைக்கு எடுத்து நிலத்தை அவங்க அந்த மாதிரி கூட அந்த விவசாயிகள் உழைத்து அது பண்ணலாம். இல்லை வந்து ஒருத்தருடைய நிலத்தில் போய் வேலை பார்த்து அவங்க என்ன செய்யலாம், அந்த கூலியும் பெறலாம். ஓகே, இந்த மாதிரி முறையில் பெரிய லெவலில் நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு என்ன செய்யலாம் பண்ணுவதால் இந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து என்ன செய்யலாம், பலன் பெறலாம். இந்த முறையை வந்து ரஷ்யாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து அந்த ஃபார்மிங், அதாவது கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி அப்படிங்கிறது ரஷ்யாவில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு பிளானிங் தான். அது நம்ம நாட்டிலையும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேயா? நம்ம இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் இல்லையா, ஃபுல்லாக கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்திங்கன்னா, அடுத்த லெசன் வந்து மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ், அதான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 8th சாப்டர் வந்து மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் அதான் பார்க்க போகிறோம். யூனிட் செகண்ட் தான் ஃபார்ம் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ், எம்என்சி கம்பெனி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன், அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு தமிழில் அர்த்தம். ஓகேயா? அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். எதுக்காக அதை நாம் இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அந்த சாப்டரை எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, த மீனிங் ஆஃப் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன், அதாவது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷனாக என்ன அப்படிங்கிற அதனுடைய மீனிங் தெரிந்து கொள்வதற்காக இதை லேர்ன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இதனுடைய இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸினுடைய அதை பற்றி தெரிந்து கொள்வது மட்டும் அதுக்குள்ளே நிறைய எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்களான ஒரு நிறுவனங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஓகேயா? இதுதான் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். பார்த்திங்கன்னா, மீனிங் அண்டு டெஃபினேஷன்ஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட மீனிங்ஸும் டெஃபினேஷன்ஸும் பார்க்க போகிறோம். தி மல்டிநேஷ்னல் கம்பெனி இஸ் ஒன் விச் இஸ் இன்கார்பரேட்டட் இன் ஒன் கண்ட்ரி, பட் those operations extend beyond the home country and which carry on business in their countries in addition to the home country. மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் தொடங்கப்பட்டு, அதாவது ஒரு நாடு தாய் நாடாக இருக்கணும், அந்த தாய் நாட்டில் தொடங்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் வேறு, அதாவது பல நாடுகளை, அதாவது தாய் நாட்டை கடந்து, நம்ம தாய்நாடில் தான் தொடங்கப்புற மெயின் பிரான்ச் தாய்நாட்டில், அதை கடந்து பல நாடுகளில் கூடுதலாக அது உருவாக்கப்படுவது தான் வந்து என்ன சொல்லப்படுகிறது, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். நல்லா தெரிஞ்சுங்க, எம்என்சி அப்படின்னா எம்என்சி கம்பெனின்னு அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா, அந்த எம்என்சி கம்பெனினா இப்போ இந்தியான்னு வச்சுங்களேன், இந்தியாவில் அதனுடைய கம்பெனி இங்கே இந்தியாவில் நம்ம நாட்டில் தொடங்குகிறோம், நம்ம நாட்டில் தொடங்கப்பட்ட அந்த கம்பெனி, ஆனால் அந்த கம்பெனியோடைய தாய் நாடுன்னு சொன்னால் நம்ம தான் இல்லையா, நம்ம நாட்டில் மெயின் பிரான்ச் இங்கே தொடங்கப்பட்டு மற்ற எல்லா நாடுகள்லையும், அமெரிக்கா, லண்டன், மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அதனுடைய பிரான்ச்சஸ், ஓகே, அதனுடைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணப்பட்டு செயல்படுத்தப்படுகின்ற ஒரு கம்பெனிக்கு பேர் தான் எம்என்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? எம்என்சி கம்பெனின்னு சொல்ல முடியாது, மல்டிநேஷ்னல்
கார்ப்பரேஷன் அந்த கம்பெனியுடைய தலைமையகம், அதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் வந்து எப்போதுமே எங்கே இருக்கும்? அதனுடைய தாய்நாட்டில் தான் இருக்கும். ஓகேயா? இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாமே பல்வேறு பெயர்களில் வந்து வேறு வேறு நாட்டிலேருந்து வேறு வேறு பேரில் வழங்கப்பட்டாலும் அது உலக நிறுவனம். அதனால தான் அது என்னென்னு சொல்லப்படுகிறது? இது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன், பன்னாட்டு நிறுவனம், அதாவது இன்டர்நேஷ்னல் நிறுவனம், அப்புறம் எல்லை தாண்டி செயல்படக்கூடிய நிறுவனம், இப்படிலாம் நிறுவனம் போன்றவை எல்லாமே வந்து என்னதான் அந்த எம்என்சி கம்பெனி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஓகேயா? It must be emphasized that the headquarters of multinational company are located in home country. பற்றியா? அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த அதாவது அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும்? அதனோட ஹோம் கண்ட்ரினா தாய்நாட்டில். ஓகேயா? தாய்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இஸ் நோன் அஸ் த வேரியஸ் நேம்ஸ் சச் அஸ் குளோபல் என்டர்பிரைசஸ், இன்டர்நேஷ்னல் என்டர்பிரைசஸ், வேர்ல்டு என்டர்பிரைசஸ், டிரான்ஸ்நேஷ்னல் கார்ப்பரேஷன். அதாவது வந்து இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? அந்த பிரான்ச்சஸ்க்கு வெவ்வேறு பேரில் அழைக்கப்படுகலாம். ஒரு நாட்டில் வந்து குளோபல் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லலாம், இன்னொரு நாட்டில் இன்டர்நேஷ்னல் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லலாம், ஒரு வேர்ல்டு என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டிரான்ஸ்நேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் இது அழைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எம்என்சியோட டெஃபினேஷன்ஸு ஜேகோபி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஜேகோபி, அதாவது நைல் ஜேகோபி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, a multinational corporation owns and manage business in 2 or more countries. அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் வந்து தன்னுடைய வியாபாரத்தை நடத்துவது. அதுக்கு பேர் தான் என்னது? மல்டிநேஷ்னல்லாம் தெரிஞ்சுங்க. தாய்நாடு ஹோம் கண்ட்ரிலேருந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நாடுகளில் தன்னுடைய பிஸ்னஸை நடத்தக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பேர் தான் என்னது? மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த எம்என்சி இஸ் டிஃபைன்ட் டு பி அன் என்டர்பிரைசஸ் ஆப்ரேட்டிங் இன் செவரல் கண்ட்ரீஸ் பட் மேனேஜ்டு ஃப்ரம் ஒன் கண்ட்ரி. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி என்பது வந்து ஒரு பிஸ்னஸை வந்து தொடங்கி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் மேலாண்மை செய்து வரும். ஆனால் அதனுடைய இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது அது தாய்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அதான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது? இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இதில் வந்து ஓலிகோபொலி அப்படின்னா என்னென்னா, ஓலிகோபொலி அப்படின்னா சில்லோர் முற்றுரிமை அப்படின்னு அர்த்தம். சில்லோர் முற்றுரிமை அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வேர் தேர் ஆர் வெரி ஃபியூ செல்லர்ஸ் இன் த சேம் ப்ராடக்ட் லைன். அதாவது வந்து இது பார்த்திங்கன்னா, இந்த ஓலிகோபொலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் இருக்கு இல்லையா? அந்த மார்க்கெட்டுடைய அந்த சுச்சுவேஷன்ஸ், இந்த நிலவரத்தை பொறுத்து ப்ராடக்ட்ஸை விற்க சில வியாபாரிகள் மட்டுமே இருப்பது. ஓகே? அந்த மார்க்கெட்டினுடைய சுச்சுவேஷனை பொறுத்து ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண சில வியாபாரிகளையே மட்டுமே இருப்பது. அதுக்கு பேர் தான் என்னென்னு அர்த்தம்? இந்த ஓலிகோபொலி அப்படின்னு அர்த்தம். ஓகே? அதாவது குளோபல் என்டர்பிரைசஸ் are the business organizations which operate in more than one country. Since they operate in more than one nation, they are also called as multinational companies. அதாவது வந்து இந்த உலக அளவில் வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனம் இருக்கு இல்லையா? அது வந்து என்பது ஒரு நாட்டிற்கு, அதாவது எம்என்சி கம்பெனி என்பது ஒரு நாட்டிற்கு மேல் அதனுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கொண்டிருப்பதாகும். ஓகே? ஆகவே ஒரு நாட்டின் அதனுடைய பவுண்ட்ரிஸ், எல்லைகளை கடந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்களை தொடரும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தான் என்னென்னு பேர்? அது மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் அப்படின்னு பேர். ஓகேயா? அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனியுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது எம்என்சி செட் அப் தர் ஃபெசிலிட்டேட் இன் லோ காஸ்ட் கண்ட்ரீஸ் அண்டு ப்ரொடியூஸ் குட் சர்வீசஸ் அட் lower cost. It gains cost advantage and sells its products and services of good quality at low cost. This is not available to smaller companies which operate at regional level. வந்து இந்த குறைந்தபட்ச கூலி அப்படின்னு அர்த்தம். லோ
காஸ்ட்டு லேபர் அப்படின்னா அந்த குறைந்தபட்ச கூலி அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸில் இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ இன்டர்நேஷ்னல் அதாவது இந்த எம்என்சி கம்பெனி என்ன செய்யுதுன்னா அந்த குறைந்தபட்ச அந்த கூலியை வழங்கக்கூடிய அந்த நாடுகளில் தனது அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த எம்என்சி கம்பெனிஸுடைய பிரான்ச்சஸ் அமைப்பதால் அங்கே குறைந்த செலவில் அங்கே உள்ள மக்களுக்காக என்ன செய்ய முடியும், ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி சர்வீசஸாலும் வழங்க முடிகிறது. இது ஒரு நன்மை. ஓகே, அதான் அந்த குறைந்தபட்ச கூலி. ஏன்னா நன்மைகளை பெறுவதால் வந்து தாராளமான அந்த பொருட்களை வந்து சேவைகளையும் குறைந்த செலவில் கிடைக்க வகை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ.